நம்பர் 93 கௌரி நகரில் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 93 ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள். 2 காம்பவுண்டு பில்லர் போட்டிருப்போம். மீதி வீட்டை சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரெடிமேட் காம்பவுண்டு தான். ஸோ அந்த கேட்டோட ஒரு டோட்டல் விட்த்து பார்த்திங்கன்னா 10 அடி வருதும். இதில் 3, 7ன்னு பிரிச்சிருப்போம். ஸோ போர்ட்டிகோவுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே அவுட் சைடு ஃபுல்லாகவே நம்ம ஒரு கார்டன் பர்பஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மெயின் டோர், அட்டாச் டோர். இது படிக்கட்டு கீழே உள்ள ஏரியாவை ஜஸ்ட் ஒரு டாய்லெட் மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து டோட்டல் சைஸ் வந்து 6க்கு 4ங்கிற மாதிரி வரும். இதில் ஒரு யூபிவிசி வென்டிலேட்டர் வச்சுருக்கோம். ஜஸ்ட் பக்கெட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. படிக்கட்டு கீழே உள்ள போர்ஷன் வந்து இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மீட்ரு பாக்ஸ் போர்ட்டிகோ ஏரியாவிலே ப்ரொவிஷன் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக போர்ட்டிகோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 11 அடி 4.5 இன்ச்சு. இதோட அட்டாச் டோரும் வருது. அட்டாச் டோரோட சைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 அடி கொடுத்துருப்போம். மெயின் டோர் பாலிஷ் பண்ணி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹாலோட ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 அடிக்கு 17.25 அடி. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ டிவி ஷோகேஸும் ஒரு 7 ஃபீட் உள்ள டிவி ஷோகேஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 1600 நியர்பை வரும். இதிலே பூஜா ரூமும் இருக்க அவைலபிலிட்டி இருக்குது. ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மெயின் டோரில் யூஸ் பண்ண மயில் டிசைன் உள்ளேருந்து பார்த்தாலும் விசிபிளாக இருக்கும். ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 13 அடி. இதில் பெட்ரூம் எல்லா இடத்துலையும் மெம்பரைன் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூமில் ஒரே ஒரு ஜன்னலுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஜன்னலோட சைஸ் பார்த்திங்கன்னா 5க்கு 4. இது நார்மல் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூமு. ஸோ அதிலேருந்து நம்ம அப்படியே ஹால் வழியாகவே டேரெக்டாக மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். இங்கேயும் ஒரே ஒரு ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஜன்னலோட சைஸ் பார்த்திங்கன்னா 5க்கு 4. மெம்பரைன் டோரோட டிசைன் பாருங்கள். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே விண்டோ ஸ்டாப்பர் லிமிட்டர் வச்சு தான் விண்டோ பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 7/4 வரும். ஸோ இதில் டோட்டலாக மொத்தம் 3 ப்ரொவிஷன் வரும். வெஸ்டர்ன் கிளாசட் ஏரியா, வால் மிக்சர் ஏரியா, வாஷ் பேஷன் ஏரியா, இப்படி 3 பங்காக பிரிச்சிருப்போம் டோட்டலாக. எல்லாமே டோட்டலாக பேரிவார் ஃபிட்டிங் தான் போட்டிருக்கோம். ஸோ இது டால்ஃபின் டிசைன் உள்ள கஜேரியா பேட்டர்ன் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலில் மொத்தம் நல்லா வென்டிலேஷன் இருக்கணுன்றதுக்காக 6க்கு 4 விண்டோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஓப்பன் டைனிங் ஏரியாலே ஒரே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். அந்த சைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2க்கு 4ங்கிற மாதிரி வரும் டோட்டல் சைஸு. ஸோ இங்கே ஒரு டைனிங் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது கிச்சன் ஏரியா. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 அடிக்கு 9.5 அடி வரும். கிச்சனோட கவுண்டர் டாப்பும் பாருங்கள், எல்லாம் கிரானைட் டாப் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு கபோர்ட் ப்ரொவிஷன், திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டம் ஆஃப் த ஏரியாலையும் கபோர்ட் ரேக் இருக்கும். சிலிண்டர் வைக்கிறதுக்கு மட்டும் ஃபுல் ஸ்பேஸ் ஹைட் இருக்கும். வெளியில் வந்து ஹாலோட ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா